வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற கிங்ஸ்டன் படத்தை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க படத்தோட ரிவ்யூ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த படத்தோட கதை எடுத்துக்கலாம். 1982ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் ஒரு கிராமத்தில் மீனவர்கள் வாழ்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கடலில் தான் இவங்க மீன் பிடிச்சி இவங்களோட வாழ்வாதாரமே இருக்குது. அந்த கட்டத்தில் அந்த கிராமத்தில் நடக்கிற ஒரு இழப்புனால, ஒரு துர்மரணம்னால அந்த கடல் சபிக்கப்படுது. 43 வருஷமா இந்த மீனவர்கள்னால மீன் பிடிக்க கடலுக்குள்ள போக முடியல. கடலுக்குள்ள போயிட்டு வெளியே வர்றப்போ அவங்க பிணமாக தான் வெளியே வராங்க. இப்படியே 43 வருஷம் போகுது. 2025ஆம் ஆண்டு அந்த ஊர்ல மீன் பிடிக்க தொழில் இல்லாததுனால அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் பண கஷ்டத்துல இருக்காங்க. அதனால அந்த ஊர்ல ஒரு ரவுடித்தனம் பண்ற ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஆள் தான் அந்த ஊருக்கு பண உதவி செஞ்சு அந்த ஊர் மக்களை பார்த்துக்கிறாரு. அந்த ஆள்கிட்ட நம்ம ஹீரோவான ஜிவி பிரகாஷ் குமார் தான் வேலைக்கு இருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் ஊர் மக்களுக்காக நான் மீன் பிடிக்க அந்த கடலுக்குள்ளே போகிறேன், உயிரோட திரும்ப வரேன், அந்த கடலில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை நான் தீர்த்து வைக்கிறேன்னு களத்தில் இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, டைரக்டர் கமல் பிரகாஷோட விஷன். இந்த படம் ஒரு கிராண்ட் ஸ்கேலில் ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு பெரிய ஸ்டோரி, ஒரு ஸ்டஃப் உள்ள ஒரு படம் தான். இந்த படத்தை இவங்க படமாக எடுத்து வெளிவிட்டதே ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு. ஸோ அந்த டாஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் தான் மேக்ஸிமம் படத்தை ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ அவரோட கெரியரில் இது அவருக்கு 25th படம். ஸோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இந்த படத்தை சூப்பராகவே ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இது போக திவ்யா பாரதி, இளங்கோ குமரவேல் மற்றும் பலர் இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாகவே பண்ணிட்டாங்க. இந்த படம் டெக்னிக்கலாக ஒரு விஷுவலாக பார்க்கலாம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கொடுத்த பட்ஜெட்டுக்கு அதை விட ஒரு படி மேலே தான் இவங்க படத்தை டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ விஷுவலாக பார்க்க நல்லா இருக்குது. விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடத்துல கண்டிப்பாகவே பிசிறு தட்டுச்சு. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும். பட் இருந்தாலுமே விஎஃப்எக்ஸ் ஒரு சின்ன குறையாகவே இருக்குன்னு நம்ம இங்கே சொல்லி ஆகணும். படத்தோட மியூசிக் நீட்டாக இருந்துச்சு. பாடல்கள் கேட்குற அளவுக்கு ஓகே ரகம். எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி டீசெண்டாக இந்த படத்துக்கு விஷுவலாக என்ன கொடுக்குறோமோ நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் அரை மணி நேரம் கதையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படம் 3 காலகட்டங்களில் நடக்கிறதுனால ஃப்ளாஷ்பேக்கு, ப்ரெசன்ட் போர்ஷன் எல்லாத்துலேயும் நடக்கிற அந்த கதையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கதை மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அந்த இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இன்டர்வல் பாயிண்ட் அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓவரால் டீசெண்டாக எங்கேஜிங்காக போர் அடிக்காமல் போச்சு. படத்தோட பிரச்சனையே செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த படத்தை இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபேண்டசி ஜானர்னு இவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ட்ரூவாக தான் செகண்ட் ஹாஃபுமே இருந்துச்சு. ஆனால் படத்தோட பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ்னாலையும் படத்தோட ரைட்டிங் பார்த்தீங்கன்னா கதை ரொம்ப பெருசு. ஸோ இந்த கதையை இவங்க நிறுத்தி நிதானமாக ப்ராப்பராக எடுத்திருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப் சூப்பராக உட்காந்துருக்கும். செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 நிமிஷம் இந்த ஹாரர் ஜானரை இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸு, அந்த சீல நடக்கக்கூடிய ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இவங்க யோசிச்சாலுமே எக்ஸிக்யூஷன் வைஸ் இவங்க சொதப்பிட்டாங்க, கோட்டை விட்டாங்கன்னு நம்ம சொல்லியே ஆகணும். செகண்ட் ஹாஃப் போகிற போக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. அந்த விஷுவல் அப்பீலிங் இருக்கிறதுனால மட்டும்தான் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்காச்சும் பார்க்க முடிஞ்சுச்சு. செகண்ட் ஹாஃபில் இவங்க கிளைமேக்ஸில் வச்ச அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது போக இந்த படத்தில் ஒரு அட்வென்ச்சர் ஜானருமே லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அது ரைட்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. பட் எக்ஸிக்யூஷன் வைஸ் நான் சொன்ன மாதிரி கோட்டை விட்டாங்க. இன்னொருத்தரை பற்றி சொல்ல மாட்டேன். இந்த படத்தில் 2 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம அழகம் பெருமாள் அண்ட் சேத்தன். 2 பேருக்குமே ஒரு நல்ல கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டர்ஸை இவங்க ஒழுங்காக ப்ராப்பராக எழுதலை. இந்த 2 கேரக்டர்ஸ் தவிர திவ்யா பாரதியாக இருக்கட்டும், இளங்கோ குமரவேலா இருக்கட்டும், 2 பேரோட கேரக்டர்ஸுமே கதையில் ஸ்டஃப் இருக்குது, ஆனால் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இனி ப்ராப்பராக எழுதியிருந்தாங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் கம்பைன் ஆகி இந்த நான் சொன்னல ஒரு பெரிய கதைக்களம், இந்த கதைக்களத்தை இவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி கேரக்டர்ஸ் கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி பர்ஃபெக்டாக ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருந்தாங்கன்னா இந்த படம் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு வேற லெவலில் வந்திருக்க வேண்டிய ஒரு படம். கிளைமேக்ஸில் ஒரு விஎஃப்எக்ஸ் சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஒரு விஎஃப்எக்ஸ் ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. எப்படின்னா நம்ம 24 படத்தில் சூர்யா அந்த வாட்ச் கட்டிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். அப்போ அந்த மழை வரும்ல, மழை வர்றப்போ இவர் டைமை ஃப்ரீஸ் பண்ணுவார். அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி இவர் அப்படியே சுண்டி விளையாடுவார்ல. ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு ஷாட் ஒன்று வச்சுருக்காங்க.
அந்த சீன் வந்து சூப்பராக பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் விஷுவலிங்காக அப்பீலிங்காக இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. ஸோ இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சன வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட்.